ஹியூமன்ஸை விட ட்ரேடிங் போர்ட்ஸ் பெட்டராக எக்ஸிக்யூட் பண்ணுமா ட்ரேட்ஸில். ஸோ இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த ஹியூமனோட எந்த போட்டை கம்பேர் வந்தீங்கிறது இருக்குது. நீங்கள் ஒரு பெஸ்ட்டான ஒரு ட்ரேடிங் போட்டை ஒரு மொக்க ட்ரேடர் ஒரு ஆளோட கம்பேர் பண்ணிங்கன்னா பொட் பெஸ்ட்டாக இருக்கும். அதே இது மொக்க பொட்டோண்ட பெஸ்ட்டான ஒரு ட்ரேடர் ஒன்றோட கம்பேர் பண்ணிக்கணும்னா அந்த ட்ரேடர் பெட்டராக இருப்பார் பொட்டை விட. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆன்சர் இல்லை. இப்போ நீங்கள் மேனுவல் ட்ரேடிங் பண்ணுறதும் என்னை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. நீங்கள் பொட் ட்ரேடிங் பண்ணக்குள்ளேயும் அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது விருப்பம்ங்கிறத பார்த்து நீங்கள் போக வேண்டியதான். இப்போ மேனுவல் ட்ரேடிங் பண்ணக்குள்ளே உங்களுக்கு கண்ட்ரோல் நிறைய இருக்கும், ஆனால் அது கைண்ட் ஆஃப் ஆக்டிவ் இன்கம்ங்கிற வேஸில் போகும். ஸோ உங்களுக்கு உங்களோட ஃபண்டில் கூடுதலான கண்ட்ரோல் வேணும். அடுத்தது உங்களுக்கு நிறைய டைம் இருக்கணும்னா நீங்கள் மேனுவல் ட்ரேடிங் பக்கம் போகலாம். ஆனால் மேனுவல் ட்ரேடிங் போகிறதுக்கு அடுத்தவங்க சொல்கிறாங்கிறத பார்த்து ட்ரேட் பண்ணாமல் நீங்கள் மேனுவலாக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நீங்கள் பண்ணணும், டெக்னிக்கல் அனாலிசிஸ் நீங்கள் பண்ணணும், மார்க்கெட் சென்டிமெண்டலில் பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயம் பொட்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் கண்ட்ரோல் உங்கள்கிட்ட இருக்க மாட்டேங்கி பொட்டுக்கிட்ட தான் இருக்கும். ஆனால் பொட்டுக்கு நீங்கள் எவ்வளோ கண்ட்ரோல் கொடுக்கணுங்கிறத நீங்கள் தான் செட் பண்ணுவீங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பேசிவ் பொட்டே 24/7 ட்ரேட் பண்ணிக்கொள்ளும். ஆனால் மேனுவல் ட்ரேடிங்கில் நீங்கள் 24/7 ட்ரேட் பண்ணிடலாம். நீங்கள் எவ்வளோ தான் பெரிய ட்ரேடராக இருந்தாலும் உங்களால் எவ்வளோ டைம் கொடுக்கலுமோ அவ்வளோ டைம் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் தூங்கணும், நீங்கள் சாப்பிடணும், உங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ட்ரேட் பண்ணிடலாம். ஆனால் அந்த டைமில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் பொட்டை பார்த்தீங்கன்னா 24/7 அது க்ளவுட் பேசிஸில் இருந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் ஃபுல் கண்ட்ரோல் அதுகிட்ட இருக்கிறதால நாளைக்கு சடன் மார்க்கெட் நியூஸுகளில் வர பிரச்சனை, சடன் ஆப்பர்ச்சுனிட்டியில் அது மிஸ் பண்ணுறது சான்ஸ் இருக்குது. ஏன்னா அதுக்கு கொடுத்துருக்கிற அந்த அல்கோரிதம் எப்படி செய்ய சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் செய்யும். ஹியூமன் திங்கிங் அதுக்கு இருக்காது. ஆனால் அதில் இருக்கிற நல்ல விஷயம் என்னென்னா க்ரீட் இருக்காது, க்ரீட் அண்ட் ஃபியர் இருக்காது பொட்டுக்கு. இப்போ மேலே போகுதுன்னு இன்னும் போட்டுன்னு சொல்லி வெயிட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்காமல் இருக்க மாட்டேங்கி, கீழே வரக்குள்ளே ஐயோ கீழே வரன்னு சொல்லி நட்டத்தில் விற்க மாட்டேங்கி. அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக ஸ்டாப்லஸ் போட்டு வச்சுருக்கீங்களா, அடுத்தது அப்படி இல்லாட்டி டோலோ காஸ்ட் ஆவரேஜா, அப்படி இல்லாட்டி டேக் ப்ராஃபிட் கொடுத்து சரியாக எல்லாத்தையும் கொடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னால் அதுக்குரிய பராமீட்டர்ஸில் வடிவாக ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும். நீங்கள் அந்த ஹியூமன் எமோஷனை தவிர்க்கும். ஆனால் மேனுவல் ட்ரேடிங்கில் எவ்வளோ தான் பெரிய ட்ரேடராக இருந்தாலும் ஹியூமன் எமோஷனை தவிர்க்குறங்கிறது கஷ்டமான வேலை. சில ஆட்கள் தவிர்ப்பாங்க, ஆனால் அது பயங்கர கஷ்டம். அதை நீங்கள் ட்ரேட் பண்ணினா தான் உங்களுக்கு வழங்கும். ஸோ ரெண்டுலேயும் ப்ராப்பரான விஷயங்கள் பார்க்கணும். ரெண்டுலேயும் சர்டன் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு மேனுவல் ட்ரேடிங்கோட பொட் ட்ரேடிங் தான் எனக்கு இருப்பேன். ஏன்டா எனக்கு பேசிவ் இன்கம் மாதிரி அந்த சைட். அடுத்தது எனக்கு ஃபுல்லாக இருந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, எனக்கு டைம் குறைய இருக்குது. அடுத்தது பேசிவ் இன்கமில் எனக்கு ஆர்வம் கூடங்கிறதால நான் பொட் பக்கம் போகிறேன். ஆனால் உங்களுக்கும் மாறி உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, உங்களுக்கு ஆக்டிவ் இன்கம் ஓகேன்னு சொன்னால் நீங்கள் நல்ல நாலேஜ் எடுத்து நீங்கள் மேனுவல் ட்ரேடர் ஆகலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ HBU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமில் நான் மேனுவல் ட்ரேடிங் எப்படி செய்கிறேன், அதுவும் கிரிப்டோ டு ஃபியட் எப்படி செய்கிறேன், அடுத்தது பொட் ட்ரேடிங் எப்படி செய்கிறேன், அதுக்கு பெஸ்ட்டான பொட் சொல்லி எல்லா விஷயத்தையுமே நான் கிளியராக படித்து கொடுத்துருக்கிறேன். அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நீங்கள் மேனுவல் ட்ரேடிங் செய்கிறது விரும்புவீங்களா, பொட் ட்ரேடிங் செய்கிறது விரும்புவீங்களா சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.